அனைவருக்கும் அன்பான வணக்கம். சமசுடன் செய்திக்கு அப்பால் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் திரு சமஸ். வணக்கம். ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம்னு நீங்க எதை பார்க்குறீங்க? ஆளுநர் அதிகாரம் அதனுடைய மிக முக்கியமான பங்கு அல்லது அந்த பணியினுடைய தாற்பயம் எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம ஓவராலாக வகுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த தீர்ப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஆளுநருடைய மிக முக்கியமான தேவைகள்னு நாளை சொல்லலாம். ஒரு மாநில அரசு இயங்குறதுல ஆளுநர் எங்கெல்லாம் தேவைப்படுறாருன்னு நம்ம கேள்வி கேட்டுக்குவோம். ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு எடுக்கிற இடத்துல ஆளுநர் தேவைப்படுறார், இது முதலாவது. அதுக்கு அடுத்தது அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்த்துறது, அந்த இடத்துல அதை நிகழ்த்தி வைக்கிறவராக அவர் இருக்கிறார், இது இரண்டாவது. ஆளுநர் உரை நிகழ்த்துறதுக்குள்ள அது அரசினுடைய உரை, அந்த அரசினுடைய உரையை நிகழ்த்தக்கூடிய இடத்துல ஆளுநர் தேவைப்படுறார், இது மூணாவது. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சம்பிரதாயமான ஒரு விஷயங்கள் தான். இதெல்லாம் எப்பயோ ஒன்றில் நடக்கிறது. எப்பவும் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல அவர் எங்கே தேவைப்படுறார் அப்படின்னா, ஒரு சட்டமன்றம் இயற்றக்கூடிய தீர்மானத்தை அவர் ஒப்புதல் அளிக்கிற இடத்துல தேவைப்படுறார். அப்போ அந்த இடம் தான் மிக முக்கியமான இடமாகவும் அவருடைய தேவை வேறு யாராலையும் மாற்றி அமைக்க முடியாததா, கொஞ்சம் அந்த இடம் வேற ஒரு மாற்ற திங்க் பண்ண முடியாத ஒரு இடமா இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ மாநிலத்தில் ஆட்சி அமைக்க அழைப்பு எடுக்கக்கூடிய பணியை ஒரு தேர்தல் ஆணையத்திட்ட நம்ம ஒப்படைச்சிட முடியும். அதுக்கு அடுத்தது அமைச்சரவை பதவியேற்ப ஒரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை வச்சு நீங்கள் நடத்திட முடியும். சட்டமன்றத்தில் அரசு சார்பில் வாசிக்கக்கூடிய அந்த அறிக்கை இருக்கு இல்லையா, அது ஆளுநர் அறிக்கையை சபாநாயகரை வச்சு நீங்கள் வாசிட முடியும். அப்போ எந்த இடத்துல ஆளுநர் உண்மையாகவே தேவைப்படுறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு சட்டமன்றம் அது கூடி ஒரு விஷயத்தை முடிவெடுக்குது, தீர்மானம் நிறைவேற்றுது. அந்த தீர்மானம் என்பது சட்டமாகிற அந்த மிக முக்கியமான ஒரு நடைமுறையில் எங்கேயோ ஒன்றிய அரசு அதனுடைய ஒட்டுமொத்த அரசமைப்பு இந்த விஷயங்கள்லாம் அது பார்க்கப்பட வேண்டியிருக்கு. அந்த இடத்துல இவங்கெல்லாம் ஆல்டர்னேட்டாக இருக்க முடியாதுங்கிற இடத்துல தான் ஆளுநர் அப்படிங்கிறவருக்கான ஒரு குறைந்தபட்ச நியாயம் உருவாகுது. ஒரு பாதுகாவலராக இருக்கிறார், கிட்டத்தட்ட அவர் இணைப்பாளராக இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஓகே, அரசமைப்பின் கீழே நிறைவேற்றப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அப்படி தான் நடக்குதா அப்படின்னு பார்த்து செய்யக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இவர் இல்லைன்னா அது எங்கே போகும்? நேராக குடியரசுத் தலைவர்கிட்ட போகும். அப்படி இல்லாமல் உடனடியாக அந்த விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு குடியரசுத் தலைவருடைய இன்னொரு கரம் போல தான் இந்த இடத்துல ஒரு முகாண்மை போல தான் அரசமைப்பு சட்டத்தில் ஆளுநர் உட்கார்றார். இந்த ஒட்டுமொத்த அரசமைப்பு ஏற்பாட்டில் சொல்கிறேன். அப்போ அந்த இடத்தில் அவருடைய அதிகாரம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பது அல்லது அந்த சட்ட முன்முடிவை தூக்கி ஓரமாக வச்சிடுறது அல்லது நிராகரிக்கிறதுன்னு இந்த முடிவெடுக்கிற பணி இருக்கு இல்லையா, அங்கே தான் அவருடைய உண்மையான அதிகாரம் இருக்குது. அந்த இடத்துல தான் அவருடைய உண்மையான பங்களிப்பு இருக்குது. அந்த இடத்தில் இனி ஆளுநருடைய வரையறை என்பது ஒரு சட்டகத்திற்குள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாடுக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கு இந்திய உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது இந்திய கூட்டாட்சி வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு மைல்கல் தீர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். கூட்டாட்சி அதுக்கு இந்த தீர்ப்பு ரொம்ப வலு சேர்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஆளுநர் தேவையா இல்லையா, ஒருவேளை ஆளுநர் நாம் வச்சுக்கிறோம், அவர் சரியாக முறைப்படி செயல்படாட்டினா அவரை எப்படி நீக்கிறது அப்படிங்கிற ஒரு நீண்ட விவாதங்கள் அரசமைப்பை உருவாக்கக்கூடிய காலகட்டத்திலேயே விவாதங்களில் நடந்திருக்கு. அப்போல்லாம் நீங்கள் குடியரசுத் தலைவரை அவர் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அவரை நீக்குவதற்கு, குடியரசுத் தலைவரை நீக்குவதற்கு கூட அரசமைப்பு சட்டத்தில் ஒரு சட்டப்பிரிவு இருக்குது, வழிவகை இருக்குது. ஆனால் ஆளுநர் விஷயத்தில் அது மத்திய அரசுகிட்ட மட்டும்தான் இருக்கே தவிர ஒரு மாநில அரசு அந்த மாதிரியான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பற்றி வேணாம் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் போன்றவர்கள் எண்ணினார்கள். ஏன் அப்படி நினச்சாங்க அப்படின்னா, ஒரு கண்ணியமான பதவி இது. இந்த இடத்துல கொண்டாந்து ஒரு நபரை உட்கார வைக்கும்போது ஒரு அரசு நினச்சா அப்படி நகர்த்திடுற மாரி அது இருந்தால் அவர்களுடைய சுயமரியாதைக்கு அது இழுக்கா போயிடும். அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான பதவி அது அப்படின்னு நினச்சாங்க. அதனால்
ஆளுநர் வந்து இருக்கிற வரைக்கும் இருப்பார், மத்திய அரசை மாற்றுறதுன்னா மாற்றலாம், குடியரசுத் தலைவர் அப்படி தான் வச்சுருக்காங்க. அவ்வளோ மரியாதைக்குரிய ஒரு பொறுப்புங்கிறது வந்து நீங்கள் ஆரம்ப காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் 1950லேருந்து 1967 வரைக்கும் இந்த ஆளுநர் பதவி இவ்வளோ பெரிய சர்ச்சையை உண்டாக்கலை. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, மத்தியிலும் மாநிலத்திலும் கிட்டத்தட்ட ஒரே அரசு, காங்கிரஸ் அரசு தான் எல்லா இடங்களிலும், இந்தியாவுடைய பெரும்பகுதியில் அப்படி தான் இருக்குது. ஆனால் 1967 காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கும் போது, பல மாநிலங்களில் ஆட்சியை இழக்கும் போது, சட்டமன்ற தேர்தல்களில் அங்கே எதிர்க்கட்சிகள் வந்து அந்த இடத்துல அமரும்போது ஆளுநர்கள் ஒரு மத்திய அரசினுடைய அரசியல் கைப்பாவை போன்று நடக்க ஆரம்பிக்கிறார்கள்ங்கிற குரல் வந்து வெவ்வேறு மாநிலங்களில் ஒலிக்க ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ நாம் உட்கார்ந்துருக்கிறது 1967லேருந்து எடுத்துக்கிட்டால் ஒரு 50 ஆண்டுகளாக மாநில அரசாங்கங்களை ஒரு அச்சுறுத்தலில் வைக்கக்கூடிய, தொந்தரவு செய்யக்கூடிய டெல்லியினுடைய அதிகார கை அப்படி தான் வந்து ஆளுநர்கள் பல இடங்களில் செயல்பட்டிருக்காங்க. மிக குறிப்பாக எதிர்க்கட்சிகளில் ரொம்ப வந்து சித்தாந்த ரீதியாக செயல்படக்கூடிய அரசாங்கங்கள் இருக்கிற இடத்துல இந்த கை முறுக்கல்கள்ங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கு. அப்போ இது ஏதோ தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு இல்லை. இப்போ உங்களுக்கு இதை நினைவூட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி வந்து தமிழ்நாடு அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுச்சதோ, அதே போல் தெலங்கானாவும் இது குறித்து பேசினதை நம்ம மறந்துடக்கூடாது. சந்திரசேகர ராவ் அவர்கள் முதல்வராக இருந்தபோது அவர் வந்து மாநிலங்களை மையமாக வைத்து நம்முடைய அரசமைப்பையே மாற்றி திருத்தி எழுத வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் சென்றதை நம்ம இந்த இடத்துல நினைவு கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது அண்ணாவினுடைய குரல். இன்றைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், தமிழகத்துக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்த உடனே கேரள அரசு இமீடியட்டாக வந்து அவங்க உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து பேசுகிறாங்க. காரணம் என்ன? கிட்டத்தட்ட கேரளாவினுடைய 7 சட்ட முன்வடிவுகள் அது வந்து 33 மாதங்களாக கிடப்பில் இருக்குது. இது வந்து ஏதோ ஒரு அரசாங்கம், ஒரு சட்டமன்றம் ஒரு விஷயத்தை நிறைவேற்றியிருக்காங்க, தீர்மானம், அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க, அதை வந்து ஆளுநர் வச்சிட்டு இருக்கிறார், அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு கட்சி அல்லது ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம் இல்லை. அது ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அந்த அரசு மாநிலத்தினுடைய பிரதிநிதி. அங்கே அது ஒரு சட்ட நிறைவேற்ற ஏற்பாட்டில் இறங்குது அப்படின்னா, எதிர்கட்சி இருக்காங்க, கூட்டணி கட்சிகள் இருக்காங்க, எல்லாரோடைய விவாதித்து எல்லாம் ஒன்று நடந்ததுக்கப்புறம் தான் சட்ட நிறைவேற்றம் குறித்து போகுது. அதை போய் நீங்கள் வச்சிட்ருக்கிறதுக்கு அரசமைப்பு சட்டம் ரீதியாக அந்த அளவுக்கான அதிகாரங்கிறது ஆளுநருக்கு கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் அந்த பதவியினுடைய கண்ணியம் கருதி இப்படியெல்லாம் அப்படி நடக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி ஒரு மேலோட்டமான வழிமுறைகளோடு அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய, அது சொல்லியிருக்கக்கூடிய 7 முக்கியமான நெறிகாட்டல் வழிமுறைகள், அது வந்து இந்த தீர்ப்போடு நம்ம இணைச்சி பார்க்கணும். அந்த 7 அம்சங்களையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஓகே, நீங்கள் அது சாராம்சப்படுத்தணும்னா ஒரே ஒரு வரியில் வந்து நிற்கிது. ஆளுநர் அரசமைப்பு விழுமியத்தை, அந்த அரசமைப்பினுடைய ஆன்மாவை, அதற்கு தான் கடப்பாடுபட்டவரே தவிர தன்னுடைய போக்குக்கோ தன்னுடைய அரசியலுக்கோ கடப்பாடுபட்டவர் கிடையாது. இதை வந்து ரொம்ப எப்படியெல்லாம் சொல்லணுமோ அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஆளுநர் ஒரு நண்பராக, ஒரு வழிகாட்டியாக அப்படி செயல்படலாமே தவிர அரசியல் நோக்கங்களால் வழிநடத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆளுநர் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும். அவரே வந்து இந்த செயல்பாட்டுக்கு வந்து தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆளுநர் வந்து அரசமைப்பினுடைய விழுமியம், மதிப்பை வந்து பாதுகாக்க முற்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆளுநருடைய நடவடிக்கைகள் அவர் அரசமைப்பில் எடுத்துக்கக்கூடிய பதவி பிரமாணத்தோடு ஒத்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசமைப்போட மதிப்பீடுகளால் வழிநடத்தப்படணுமே தவிர ஆளுநர்களோட முடிவுகள் வந்து அரசியல் முடிவுகளால் வழிநடத்தப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது எல்லாம் சேர்த்து சொல்லப்படக்கூடியது ஒரு வார்த்தையில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் தனித்து செயல்படுறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த அளவுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப தீவிரமான வழிகாட்டல். தீர்ப்பிலேயே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த அம்சம். அதே போல் இந்த தீர்ப்பினுடைய முதல் பகுதி என்ன சொல்லுது? நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வரக்கூடிய அரசாங்கத்தினுடைய சட்ட முன்வடிவு
அது எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு இனிமே வந்து நீங்கள் ஒரு 4 மாதத்துக்கு மேலே வச்சு நீங்கள் தாமதப்படுத்துறதுக்கான வழியே இல்லைங்கிறதுக்கு எல்லா விதத்துலையும் சொல்லிட்டாங்க. வந்தால் நீங்கள் எவ்வளோ காலத்துக்குள்ளார முடிவெடுக்கணும், நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுனா எவ்வளோ காலத்துக்குள்ளார முடிவெடுக்கணும், இல்லை அரசுக்கு நீங்கள் திருப்பி அனுப்புறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ காலத்துக்குள்ளார முடிவெடுக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சட்ட முன்வடிவும் இனி வரும் காலகட்டங்களில் 4 மாதத்துக்கு மேலே அது சட்டமாக ஒப்புதல் பெறாமல் இருக்கிறதுக்கு நியாயமே இல்லை, அல்லது நிராகரிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்தை நோக்கி இன்றைக்கு ஆளுநர்களை உச்சநீதிமன்றம் தள்ளிடுச்சு. அப்போ இது ஒரு பெரிய ஒரு பகுதி, இதுவரைக்கும் பேசப்படாத ஒரு பகுதி, அல்லது விளக்கம் அளிக்கப்படாத ஒரு பகுதி, ஒரு கிரே ஏரியா அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்து மேலே வெளிச்சம் பாய்ச்சது. ஏன்னு சொன்னால் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நிலைமையும் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆளுநர்கள் வந்து எவ்வளவு சீக்கிரம் முடிவெடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுக்கணும்னு இருக்கு. இயன்றவரை விரைவாக. அந்த இயன்றவரை விரைவாகங்கிறதுக்கு எவ்வளோ அர்த்தம், என்ன அர்த்தம், காலக்கெடு என்ன, அது இல்லாமல் இருந்துச்சு. அது ஒரு கண்ணியத்தின் பால் அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு இல்லை, அது காலவரைக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியுங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பதன் வழியாக ஒரு ரொம்ப ஆளுநர்களுக்கான மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதல் அது கொடுத்துருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சட்டகத்துக்குள் ஆளுநர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சட்டகத்துக்குள் ஆளுநர் எனும் பதவி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நீங்கள் வந்து இந்த 50 ஆண்டுகளில், குறிப்பாக 1967லேருந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய 2025 வரையிலான இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டால், ஆளுநர்களுடைய ஒரு எதேச்சதிகாரமான போக்கு எப்பெல்லாம் வெளிப்படுதோ அந்த தருணங்கள்லாம் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் மிகச்சிறந்த வழிகாட்டுதல்களை ரொம்ப அவங்க ஒரு ஒரு ரொம்ப கட்டுப்பாட்டோடு தான் உச்சநீதிமன்றம் செயல்பட்டுருக்கு. ஆனால் ஒவ்வொரு கட்டமாக அது இறங்கி வர வேண்டிய தேவையை ஆளுநர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். நாம் இங்கே ஆளுநர்கள் என்று சொல்லும்போது உண்மையாக இந்தியாவை ஆளக்கூடிய தேசிய கட்சிகள், பின்னாடி இருக்கக்கூடிய கட்சிகள், அவர்கள் தான் இதற்கு மறைமுகமாக பொறுப்பேற்க வேண்டியவர்கள். இன்றைக்கு வந்திருக்க தீர்ப்பு அப்படிங்கிறது ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு மட்டும் நெருக்கடி அல்ல, இது வந்து இந்திய அரசுக்கும் நெருக்கடி, மோடி தலைமையிலான பாஜக அரசுக்கும் நெருக்கடி. அப்படிதான் நாம வந்து இதை புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி இந்த வழிகாட்டுதல்களை குறிப்பிட்ட மாதிரி இந்த சிக்கல்ன்றது காலமாக இருந்தது. ஒரு எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் ஆளுநர் நெருக்கடி கொடுக்கறது அப்படின்னு. இந்த சட்ட போராட்டத்தை தமிழ்நாடு தொடங்கியதும் தமிழக முதலமைச்சர் குடியரசுத் தலைவருக்கு எழுதிய ஒரு கடிதமும் ரொம்ப முக்கியமான இல்லையா? அதாவது 2023 ஜூலை 8ஆம் தேதி அவர் அந்த கடிதம் எழுதினார். அது மிக முக்கியமான ஒரு கடிதம். அதில் ஒரு கிட்டத்தட்ட இந்த ஆளுநருடைய ஒரு 6 விஷயங்கள், பெரிய தவறுகள் அதில் பட்டியலிட்டிருப்பார். இந்த மாதிரி சட்ட முன்முடிவுகள் அதை தாமதிக்கிறதில் ஆரம்பித்து ஒரு அரசமைப்பு பதவி இருக்கக்கூடிய கண்ணியத்துக்கு, அந்த மரபுக்கு, அந்த நெறிமுறைக்கு அப்பாற்பட்டவராக செல்லும் இடங்கள்லாம் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிரான கருத்துக்களையும் பேசுவதன் வழியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசுக்கான கண்ணியத்தையே கேள்விக்கு உட்படுத்துவது, அதுவரை அதில் அவர் பட்டியலிட்டு இருந்தார். அந்த பட்டியலுடைய முடிவில் இப்படி ஒருத்தர் இனிமேல் பொறுப்பில் இருக்கிறதுங்கிறது சரியா அப்படிங்கிறத உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டுடுறேன் அப்படின்னு அந்த கடிதம் முடியும். அதோடெல்லாமும் சேர்த்து தான் இது பார்க்கணும். நான் ஆனால் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு, இது வந்து திமுக முன்னெடுத்த தீர்ப்பு, தமிழ்நாடு முன்னெடுத்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வந்து நாம் வந்து அண்ணாவினுடைய காலகட்டத்திலேருந்து சேர்த்து நீங்கள் வந்து ஆளுநர் அப்படிங்கிற பதவி தேவையா என்று கேள்வி எழுப்பிய அண்ணாவில் தொடங்கி 1973 இந்தியாவின் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி அதை வந்து மறு சிந்தனைக்கு உட்படுத்துவது என்று அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் உருவாக்கிய ராஜமன்னார் குழு அறிக்கை, அதையொட்டி அவர்கள் நிறைவேற்றிய மாநில சுயாட்சி தீர்மானம், அதையெல்லாம் ஒட்டி அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆட்சியில் எழுதிய கடிதம், தொடர்ந்து அவர் முன்னெடுத்த சட்ட போராட்டம், அதனுடைய தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு, எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும்போது இதில் தமிழ்நாட்டினுடைய முன்னெடுப்புங்கிறது ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பாக வரலாற்றில் பதிவாகும். ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்கு. ஆமாம், இது பெரிய ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்கு. தவிர வந்து இது எல்லா மாநிலங்களுக்குமே ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இந்திய கூட்டாட்சியை
கொஞ்சம் மேலும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த தீர்ப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த தாக்கம் விளைவு பற்றியும் பேசுறதுனால இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆளுநரே கூடாது என்கிற நிலைப்பாட்டை திமுக எடுத்தாங்க, அதை சிலரும் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு அப்படின்றது வந்து இந்த ஆளுநர் வந்து ராஜினாமா தார்மீக முறைப்படி ராஜினாமா செய்யணும் அப்படின்ற பேசுபொருளும் இருக்குது. இந்த தீர்ப்பின் தாக்கம் இனி எப்படி, இது என்ன அரசியல் உரையாடலை ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? இல்லை, இது முதலாவதாக தார்மீக அடிப்படையில் பார்த்தா ஒன்று ஆளுநர் ரவி அவர்கள் பதவி விலக வேணும் அப்படிங்கிற குரல் ஒலிக்கும். அது ஒரு சரியான குரலாக தான் இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அந்த பதவிக்கு ஒரு மாண்பை குலைக்கும் அளவுக்கு ஏற்படுத்தினதுக்கப்புறம் அவர் அந்த பொறுப்பில் நீடிக்கிறதுங்கிறது சரியாக இருக்காது. அடுத்த வகையில் வந்து இது பாஜகவுக்கு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்குமே கூட இது ஒரு சங்கடத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான். அந்த வகையில் வந்து இவர் அந்த முடிவை எடுக்காத பட்சத்தில் அவரே வந்து ஆளுநரை மாற்றக்கூடிய அதற்கான முன்னெடுப்பை வந்து மத்திய அரசு தொடங்கலாம். அதை நோக்கியும் இது அரசியல் களத்தில் பேசப்படும். இந்த 2 புள்ளிகளை நோக்கி நகரும். ஆளுநர் வந்து தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திமுக பேசினாலும் கூட அதை நோக்கி உடனடியாக விவாதங்கள் எதுவும் மையமாக கொள்ளாது. ஆனாலும் கூட நாம் உட்கார்ந்திருக்கிற அந்த பதவிக்கும் நம்மை வழிநடத்தக்கூடிய அரசமைப்பு சட்டத்துக்கும் நாம் எந்த அளவுக்கு கண்ணியம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆளுநர் பொறுப்பில் அமர்பவர்கள் உணர வேண்டும். அதை இது உணர்த்தும். அப்புறம் கூடுதலாக இன்னொன்று என்ன அப்படின்னா, அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரு உயிருள்ள பெருவிருச்சம். அது வந்து மக்கள் தங்களுடைய காலத்துக்கு ஏற்ப மாறக்கூடிய விழுமியங்களுக்கு ஏற்ப அந்த அரசமைப்பு சட்டத்தை, அரசமைப்பு நெறிமுறைகள், மரபு, அதாவது சட்டம் ஒரு புத்தகத்தில் இருக்கிறது, நெறிமுறைகள் அப்படிங்கிறது நடைமுறைகள் வழியாக உருவாக்கக்கூடிய, அது வழியாக உருவாக்கக்கூடியது மரபு. இந்த மரபு ரெண்டையும் எவ்வளவுக்கு உயர்த்தணுமோ அதை நோக்கி நகர்த்தணும். இன்றைக்கு உலகம் முழுவதும் வந்து அதிகார பரவலாக்கம், கூட்டாட்சித்தன்மை, இந்த தன்மையை நோக்கி நகரும்போது ஒற்றையாட்சி நாடுகள் கூட எவ்வளவு அதிகாரத்தை பரவலாக்கணுமோ அவ்வளோ பரவலாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அது டெல்லியில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த சிந்தனை வேண்டும். மிக முக்கியமாக ஆளுநர்கள் அவர்களுடைய இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், அரசியலுக்கு அப்பாற்பட்ட இடத்திலிருந்து இதை நடத்த வேண்டும் என இடத்திற்கு அவர்கள் தங்களை வரையறுத்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த தீர்ப்பு வழிகாட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு முக்கியமான தீர்ப்பு. உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு. நன்றி.